ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, தமிழனை வச்சு சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ ஊருக்கு வந்துட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு போயிட்டு இப்போ மறுபடியும் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கே வந்திருக்கோங்க. எதுக்காக வந்திருக்கோன்னா, ஒரு கெட் டுகெதர் தாங்க. ஃபேமிலியோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதுக்காக தாங்க வந்திருக்கோம். ஸோ வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். எங்களோட நாள் அன்றைக்கி எப்படி போச்சுன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் எடுத்த விலாக் தாங்க. ஈவினிங்கே பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டோங்க. பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து சமையல் வேலை ஆகிட்டு இருந்தது, இன்னொரு சைடு பசங்க பார்த்திங்கன்னா எல்லோரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் பாருங்கள், எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜாலியாக அன்றைக்கி என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா எல்லாருமே இருக்கிறதால ஒரு ஆடு வெட்டலான்னு பிளானிங்கில் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையானதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு சைடு பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னோடய வேலை என்னென்னா, அன்றைக்கி நைட்டு வந்து சமையல் வேலை தாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சுட்டாங்க. நான் வந்து ஜஸ்ட்டு இப்போ ஒரு பருப்பு சாம்பார் மட்டும்தாங்க செஞ்சேன். ஸோ வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அன்றைக்கி எங்களுக்கு நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா போச்சுங்க. இது பார்த்திங்கன்னா மார்னிங் எடுத்தது தாங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா கறியெல்லாம் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதை தாங்க இப்போ வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ண வேண்டியது தான். முன்னாடி நாளே வந்து வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சதால் மார்னிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா, மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறாங்க. ஸோ மட்டன் குழம்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் தாங்க எல்லாருக்குமே. ஸோ வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். யார் யார் என்னென்ன வேலை செஞ்சோன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா எல்லாருமே சீக்கிரம் எழுந்திரிச்சாச்சுங்க. ஸோ வீட்டில் நாங்கள் மட்டும் வந்து ஃபேமிலியோடு வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி செஞ்சு சாப்பிட்றதால பார்த்திங்கன்னா எல்லாருமே சிம்பிளாக தாங்க இருந்தோம். ஸோ வீட்டில் இருக்கிற மாதிரி தான். ஸோ வீடியோ நீங்கள் பாருங்கள். எப்பயும் போல் வீட்டில் எல்லோரும் எப்படி சமைச்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா தேவையான மசாலா ஐட்டம்லாம் ரெடி பண்ணி அரைச்சிட்டு இருந்தேங்க. ஸோ அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை வந்து அரைக்கிற வேலை தான் எனக்கு. ஸோ மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆளுக்கு ஒரு வேலை எடுத்து செஞ்சாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா சமையல் வேலை ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் தாங்க வேக வச்சிட்ருக்காங்க. ஸோ இது மட்டன் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா ரைஸ் செய்ய போகிறாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 8:30 ஆகுதுங்க. ஸோ குழம்பு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் ரூம்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலைலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா சாப்பிட வேண்டியது தாங்க. எங்களோட நாள் பார்த்திங்கன்னா நிறையா வேலை இருந்தாலும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாள் போனதே தெரியலங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்தது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் எங்கள் நாத்தனார் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா சமையல் ரூமில் செப்ரேட்டாக வந்து இந்த குடல் கறி, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஈரலும், அப்புறம் இந்த ரத்த பொரியல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக செஞ்சிட்ருக்காங்க. இங்கே சமையல் ரூம்லேயும் செய்ய வேண்டிய சமையலெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க.
இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 தாங்க இருக்கும். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட வேண்டியது தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் சாப்பிட்டுட்ட பின்னாடி அதுக்கப்புறமா நாங்களாம் சாப்பிட போகிறோம். அன்றைக்கி ஈவினிங் எடுத்த வீடியோ தாங்க. எல்லோரும் எங்கே ரெடி ஆகிட்டு போயிட்டுருக்கோன்னா சினிமாவுக்கு தாங்க போக போகிறோம். ஆல்ரெடி பிளான்லாம் பண்ணலங்க. சடன்லி பார்த்திங்கன்னா பிளான் பண்ணது தாங்க. ஸோ ஈவினிங்க்கு மேலே எல்லோரும் ஃப்ரீயாக தானே இருக்கும்னு சொல்லிவிட்டு டக்குன்னு சினிமாவுக்கு போகலான்னு ஒரு பிளானிங் பண்ணி போனது தாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ நாங்களே இது எதிர்பார்க்கல. இந்த வண்டியில் தான் இப்போ போக போகிறோம். எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் சினிமாவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி போயிருக்கோம். ஆனால் எல்லோரும் சேர்ந்து போகிறது இது தாங்க ஃபஸ்ட் டைமு. ஸோ வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். நாங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. என்னோடய ஹஸ்பண்ட் தான் இப்போ வண்டியை ஓட்ட போகிறாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனார் வீட்டு வண்டி தாங்க. இந்த மாதிரி எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வண்டியில் போகிறது கூட ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப ஜாலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணி தாங்க போனோம். ஸோ பாருங்கள் எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அவங்க உட்காந்துட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஈவினிங் டைம் போனதால் பார்த்திங்கன்னா கிளைமேட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இங்கே ஊரில் பார்த்திங்கன்னா நான் அதிகமான சினிமா பார்த்தது இல்லைங்க. ஹைதராபாத்தில் வேணால் தமிழ் மூவிஸ் நிறைய வாட்டி போயிருக்கோம். பக்கத்துலேயே எங்களுக்கு தேட்டர் இருக்கிறதால பார்த்திங்கன்னா நிறையா ஃபிலிமுக்கு போயிருக்கோம். இங்கே தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப வருஷம் கழித்து நாங்கள் தேட்டருக்கு வந்திருக்கோங்க. எப்பயுமே தமிழ்நாட்டுக்கு வந்தாலே வந்து கண்டினியூவாக வந்து வேலை ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனாலே வந்து எங்கேயுமே போக முடியாது. ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இந்த சான்ஸ் கிடச்சிது. ஸோ ஃபேமிலியோடு பார்த்திங்கன்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம். அன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க போச்சு. வீட்டுக்கு போயிட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா என்னால் எந்த வீடியோவும் எடுக்க முடியலங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.